ஹரிவம்சன்னு ஒரு போக்கிரி இருந்தான். அவன் எந்த வேலையும் பார்க்கறதில்ல. வம்பு வளர்த்தும் வாய்ச்சவடால் பேசியுமே பொழுத கழிச்சுக்கிட்டு இருந்தான். இந்த திறமைய கொண்டு தான் அவன் ஊர்ல பொழைச்சுக்கிட்டு இருந்தான்னே சொல்லலாம். ஆனா எவ்வளவு திறமை இருந்தாலும் ஒரு நாள் வயசாகி செத்துத்தானே ஆகணும். அவனுக்கு வயசாகி கிழவனாயிட்டான். ஒரு நாள் ராத்திரி படுத்தவன் எழுந்திருக்கவே இல்ல. செத்து போயிட்டான். இவன் செய்திருக்கிற அக்கிரமங்களுக்கெல்லாம் கணக்கே கிடையாது. இவனுக்கு நரகம்தான் கிடைக்கும் அப்படின்னு ஊரார் பேசிக்கிட்டாங்க. ஆனா அவனுக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? ஹரிவம்சனுடைய உயிர் இறந்த பிறகு வானுலகத்துக்கு போச்சு. அங்க போனதும் யமதர்மனுடைய கணக்கு பிள்ளையான சித்திரகுப்தன் அவனை வழியில தடுத்து நிறுத்தினான். ஹரிவம்சா, உன்னுடைய வாழ்க்கைய பத்தின பதிவு புஸ்தகத்தை பார்த்துட்டேன். நீ பாவத்தை தவிர எதுவுமே செய்யல. அதனால நரகத்துக்கு தான் போகணும். வா அப்படின்னு கூப்பிட்டாரு. ஹரிவம்சன் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சித்திரகுப்தன் கிட்ட கேட்டான். ஐயா, நீங்க நான் செய்த நல்லதெல்லாம் விட்டுட்டு கெட்டதை மட்டும் பதிவு செய்திருக்கீங்க அப்படின்னு சொன்னான். சித்திரகுப்தன் இல்ல இல்ல அப்படி எதுவும் நடக்கல அப்படின்னு சொன்னான். உடனே ஹரிவம்சன் வா, நேரடியா போய் யமதர்மன் கிட்டயே நீதி கேட்கலாம் அப்படின்னு சித்திரகுப்தனோட யமதர்மன் கிட்ட போனான். யமதர்மன் கிட்ட போனதும் தன்னுடைய வாழ்வு கணக்கு புத்தகத்தை யமதர்மன் கிட்ட காட்டி, ஐயா, நான் கோதானம் கொடுத்திருக்கேன். கோதானம் கொடுத்தா புண்ணியம்னு தானே சொல்லுவாங்க. ஆனா நான் கொடுத்த கோதானத்தை சித்திரகுப்தன் பாவ கணக்குல எழுதியிருக்கான் அப்படின்னு சொன்னான். உடனே சித்திரகுப்தன், நீ நல்ல மாடை தானம் கொடுத்திருந்தா நியாயம். ஆனா நீ சாகப் போற மாட்டைத்தானே தானம் கொடுத்த. தானம் கொடுத்த மாடு தெருக்கோடிக்கு போறதுக்குள்ள செத்து விழுந்துருச்சே, அது எப்படி புண்ணியமாகும் அப்படின்னு கேட்டான். நான் கொடுக்கும்போது உயிரோட தானே கொடுத்தேன். அதுக்கு காலம் முடிஞ்சிட்டா நான் என்ன செய்யறது? அதுக்கு நீங்க தானே பொறுப்பு அப்படின்னு யமதர்மனை பார்த்து கேட்டான். அதை கேட்ட யமதர்மனுக்கு ஹரிவம்சன் சொல்றது நியாயம்தானேன்னு தோணுச்சு. நீ சொல்றது ஓரளவு சரிதான். அதுக்காக இப்ப என்ன செய்யணும்னு சொல்ற அப்படின்னு கேட்டான் யமதர்மன். அந்த புண்ணியத்துக்கு எனக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னா நான் எனக்கு என்ன வேணும்னு கேக்குறேன் அப்படின்னா ஹரிவம்சன். சரி, நீ செய்த அந்த புண்ணியத்துக்கு நீ ஒரு வரம் கேட்கலாம். அந்த உரிமை உனக்கு உண்டு அப்படின்னு சொன்னான் யமன். அப்படியானா சரி, உங்களுடைய எருமக்கடாவை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டா ஹரிவம்சன். நீ செய்த சின்ன புண்ணியத்துக்கு அவ்வளவு பெரிய வரமெல்லாம் கிடைக்காது. வேணும்னா அரை மணி நேரத்துக்கு எருமக்கடாவை நீ வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னான் யமதர்மன். சரி, அப்படியே ஆகட்டும். ஆனா அந்த அரை மணி நேரமும் அந்த எருமக்கடா நான் சொல்ற பேச்ச கேட்கணும் அப்படின்னு எருமை மாட்டுக்கு உத்தரவு போட சொல்லி வாங்கிக்கிட்டான் ஹரிவம்சன். எருமக்கடாவை வாங்கிக்கிட்டதும் அது மேல ஹரிவம்சன் ஏறி உட்கார்ந்துகிட்டு, நீ யமனை போய் முட்டு அப்படின்னு சொன்னான். எருமக்கடா யமன் மேல பாஞ்சுது. அத பார்த்து யமன் பயந்து ஓடுனான். எருமையும் விடாம அவனை விரட்டுச்சு. ஓடிப்போன யமன் பிரம்மன் கிட்ட போய் நடந்த விவரத்தை எல்லாம் சொல்லி தஞ்சம் அடைஞ்சான். ஹரிவம்சன் தான் எருமக்கடாவோட அங்கேயும் வந்து யமனையும் பிரம்மாவையும் சேர்த்து முட்டு அப்படின்னு உத்தரவு போட்டான். உடனே யமன், பிரம்மா எல்லாரும் ஓடி போய் விஷ்ணு கிட்ட போய் சொன்னாங்க. அங்க போன ஹரிவம்சன் யமனையும் பிரம்மாவையும் விஷ்ணுவையும் சேர்த்து முட்டு அப்படின்னு உத்தரவு போட்டான். உடனே எல்லாரும் ஓடி போய் சிவன் கிட்ட தங்களை காப்பாற்றும்படி முறையிட்டாங்க. அதுக்குள்ள ஹரிவம்சன் அங்கேயும் வந்து யமனையும் பிரம்மாவையும் விஷ்ணுவையும் சிவனையும் சேர்த்து முட்டு அப்படின்னு உத்தரவு போட்டான். உடனே எல்லாரும் நடுங்கி போய் இந்திரன் கிட்ட போனாங்க. எருமக்கடா கண்ல பட்ட எல்லாரையும் முட்டத் தொடங்குச்சு. உடனே ஹரிவம்சன், நீ 33 தேவர்களையும் மும்மூர்த்திகளையும் சேர்த்து முட்டு அப்படின்னு சொன்னான். அவனுடைய உத்தரவை கேட்டு அத்தனை பேர் நடுங்கி போனாங்க. அந்த சமயத்துல யமன் சொன்னான், ஹரிவம்சா, எருமக்கடாவை விட்டு இறங்கு. நீ கேட்ட அரை மணி நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஹரிவம்சனும் எதிர்த்து எதுவும் சொல்லாம எருமக்கடாவை விட்டு இறங்கினான். எருமக்கடாவும் அசையாம அப்படியே நின்னுச்சு. சரி, நீ கேட்ட அரை மணி நேரம் முடிஞ்சிருச்சு. இனிமே நீ நரகத்துக்கு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்டான் யமன். உடனே ஹரிவம்சன், இனி எனக்கு நரகமே கிடையாதே அப்படின்னு சொன்னான். நரகம் கிடையாதா? ஏன்யா இன்னும் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டான் யமன். நானா வம்பு பண்றேன்? மும்மூர்த்திகளையும் ஒண்ணா தரிசனம் பண்ணா மோட்சம் கிடைக்கும்னு வேதங்களும் புராணங்களும் சொல்லுது. நானும் மும்மூர்த்திகளையும் 33 தேவர்களையும் சேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்க வம்பு பண்றது நீயா நானா அப்படின்னு கேட்டுட்டு அங்க நின்னுகிட்டு இருந்த மும்மூர்த்திகளையும் மற்ற தேவர்களையும் வணங்கினான். அதை கேட்டு யமனே திகைச்சு போயிட்டான். ஹரிவம்சா,
நீ உலகத்துல இருக்கும்போதே உன்னுடைய வாய கொண்டு தான் பொழைச்சுக்கிட்டு இருந்த. இங்கேயும் உன்னுடைய வாய வச்சே ஜெயிச்சுட்ட. நீ சொல்றது நியாயம்தான். வா சொர்க்கத்துக்கு அப்படின்னு ஹரிவம்சன யமன் சொர்க்கலோகத்துக்கு கூட்டிட்டு போனான். இந்த கதையை எழுதியவர் திரு நா பிச்சமூர்த்தி அவர்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.